Hello guys, நான் உங்க அனிமே ஸ்டேஷன் தாங்கள். இனி நம்ம சேனல்ல வேர்ல்டு பெஸ்ட் டிடெக்டிவ் அனிமேவான டிடெக்டிவ் கோனன் அனிமேவோட எபிசோட் 2 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஏற்கனவே எபிசோட் 1 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் பார்த்து புரிஞ்சுக்க இன்னுமே ஈஸியா இருக்கும். எபிசோட் 2 நம்ம ஒரே வீடியோல பார்க்க போறோம். அண்ட் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் காட்டும். ரொம்ப விளையாட்டு பேசாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். எபிசோட் 2 குள்ள போறதுக்கு முன்னாடி எபிசோட் 1ல என்னெல்லாம் சம்பவம் நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். நம்ம கதையோட மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் சினிச்சி கூட ஒரு ஃபேமஸான ஹை ஸ்கூல் டிடெக்டிவான சினிச்சி சின்ன வயசுல இருந்தே ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் கோனன் டாயில் காமிக்ஸ்லாம் படிச்சு வளர்ந்தனாலேயே அவனுக்கும் அவங்கள மாதிரியே ஒரு தலை சிறந்த டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஸோ அதுக்காக டெய்லி போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஒரு டிடெக்டிவ் கேஸ் சால்வ் பண்ணிட்டு வரான். நம்ம சினிச்சிக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களோட பேரு ரான் மோரி. நம்ம சினிச்சிய ரான்க்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால சினிச்சி கூட ரோலர் கோஸ்டர்ல போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து டிராபிக்கல் லேண்ட்ல இருக்க பார்க்குக்கு போறாங்க. அங்க அவங்க ரோலர் கோஸ்டர்ல போறப்போ நம்ம தலைமை சினிச்சிக்கு ஏத்த மாதிரியே ஒரு கொலை கேஸ் மாட்டிருது. அந்த கேஸ சினிச்சி சால்வும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பிளாக் கோட் போட்ட ரெண்டு பேர் மிஸ்டீரியஸா இருக்கத கவனிக்கிறான். அவனுங்க பிளாக் ஆர்கனைசேஷன் சேர்ந்த மெம்பர். அந்த பிளாக் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ ரகசியமா சினிச்சி கவனிக்கிறான். அவனுங்க ரொம்ப அதிகமான பணத்தை கைமாத்துறது சினிச்சி பாக்குறான். சினிச்சி இப்படி கவனிக்கிறத பிளாக் ஆர்கனைசேஷன் சேர்ந்த இன்னொரு மெம்பர் கவனிக்கவும் சினிச்சிய கட்டையால பின் தலையில அடிச்சிடறான். அப்புறம் சினிச்சிக்கு அப்படாக்சின் 4869 மெடிக்கல் ஃபீல்ட்லயே புதுசா வந்த ட்ரக்கை கொடுத்துட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறான். இந்த டேப்லெட் சினிச்சிய கொல்றதுக்கு பதிலா ஷ்ரிங், அதாவது சின்ன பையன் ஆக்கிடுது. முரட்டு காலையா இருந்த சினிச்சிய சின்ன குழந்தை ஆக்கிடுது அந்த டேப்லெட். ஸோ இதெல்லாம் தான் லாஸ்ட் எபிசோட் நடந்தது. எபிசோட் 2ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எபிசோட் 2 உடனே த கிட்னாப்பிங் ஆஃப் த கம்பெனி பிரசிடென்ட் டாட்டர். ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம சினிச்சி கண்ணு முடிச்சு பாக்குறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பிளாக் ஆர்கனைசேஷன் மெம்பர் ஒருத்தன் கட்டையால சினிச்சி அடிச்சான். அப்போ சினிச்சி கண்ணு முடிச்சு பாக்குறப்போ ரெண்டு போலீஸ் வந்து உனக்கு ஒன்னும் ஆகலையே குட்டி பையன் அப்படின்னு கேக்குறாங்க. சினிச்சி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம பாக்குறான். அப்போ அந்த போலீஸ் வந்து சினிச்சி கிட்ட என் தம்பி உன் ஃபேஸ்லயே இவ்வளவு காயம்பட்டிருக்கு அப்படின்னு போலீஸ் கேட்கவும் தான் சினிச்சிக்கு ஞாபகம் வருது. ஆமா இல்ல இந்த பிளாக் கோட் போட்டோம் தான் நம்ம தலையிலே அடிச்சால அப்படின்னு சினிச்சிக்கு ரத்த ஒரு இடத்துல கையை வச்சு பாக்குறான். அப்பதான் சினிச்சி அவனோட ட்ரெஸ்ஸையும் கவனிக்கிறான். என்னாச்சு, என் ட்ரெஸ்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்போ அந்த போலீஸ் வாக்கி டாக்கில நான் பேசுறது கேக்குதா, நாங்க ஒரு சின்ன பையனை அடிபட்ட நிலைமையில கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. அப்ப இந்த போலீஸ் வாக்கி டாக்கில ஆமா அடிபட்டு இருக்க பையன் ஒரு 6 வயசு ஸ்கூல் பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சினிச்சி யார ஸ்கூல் பையன் சொல்றீங்க, இவங்க ஏன் வினோதமா பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறான். அந்த தொப்பி போட்ட போலீஸ் வாக்கி டாக்கில இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பையனுக்கு வேற தலையில அடியெல்லாம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறப்போ கோனன் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அந்த ரெண்டு போலீஸும் எங்க இந்த பையன் போனா அப்படின்னு டார்ச் அடிச்சு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மோரி டிடெக்டிவ் ஏஜென்சியை காமிக்கிறாங்க. கேஸ் எதுவும் வராதனால நம்ம ரானோட அப்பா மோரி சோகத்துல ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காரு. ரான் வந்து பார்த்துட்டு என்ன டாடி இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, குப்பை போறதை நிப்பாட்டவே மாட்டீங்களா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க. மோரி பதில் சொல்லாம ட்ரிங்க் சாப்பிடுவோம். ரான் சொல்றாங்க நீங்க இப்படி குடிச்சுட்டே குப்பை போட்டுட்டே இருக்கனாலதான் உங்களுக்கு எந்த வேலையும் கிடைக்கவும் மாட்டேங்குது, அந்த அம்மாவும் உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல மோரி எதுக்கு சரி என் கதெல்லாம் இருக்கட்டும், உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானே அந்த டிடெக்டிவ் பையன் எங்க போனா, அவன் இல்லாம நீ வேற இருக்க மாட்டியே அப்படின்னு கேட்கவும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல அவன் என்னை விட்டுட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பட் அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சினிச்சி என்ன பண்ணிட்டு இருப்பானோ அப்படின்னு சோகமா சொல்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம சினிச்சியை காட்டுறாங்க. கொற்ற மலையில சினிச்சி இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வேகமா ஓடி வர்றான். அப்ப தடிக்க கீழே விழுந்துடுறான். அப்ப கரெக்டா சினிச்சி கண்ணாடியில பாக்குறப்போ அதிர்ச்சி ஆகிறான். நான் என்ன சுருங்கிட்டேன் ஆனா எப்படி அப்படின்னு யோசிக்கிறோம். சினிச்சி ஞாபகம் வருது அந்த பிளாக் ஆர்கனைசேஷன் மெம்பர்ஸ் நம்மளுக்கு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்கல்ல அதோட விளைவுன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன்லயே ரான் சினிச்சி வீட்டுக்கு வந்துட்டான்னு அவன் வீட்டு லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப சினிச்சி கால் அட்டன் பண்ணாதவும் ரானுக்கு தெரியுது சினிச்சி இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு. ரான் யோசிக்கிறாங்க என்ன இந்த பையன் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கான் போலயே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. பக்கத்துல இருந்துட்டு மோரி ரான் டென்ஷன் ஆக்குற மாதிரி அவங்க அப்பா ஒரு நாவலிஸ்ட், சோ ஏதாவது கடையில டென்னிஸ் சாப்பிட்டு இருப்பான்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ரான் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா, அவன் அப்பா அம்மா இவங்க 2 பேரும் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கா போயிட்டாங்க, சினிச்சி அவன் மட்டும்தான் தனியா வாழ்ந்துட்டு வர்றான், அவனே பார்த்துட்டு வரான் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ரான் சினிச்சியை தேடி அவன் வீட்டுக்கே போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சினிச்சியை காட்டுறாங்க. சினிச்சி ஸ்ட்ரிங் ஆனனால அவன் வீட்டு கேட்டே திறக்க முடியாம கஷ்டப்படுறான். பக்கத்துல தான் நம்ம ப்ரொஃபசர் ஆகாஷா இருக்காருல்ல, ஏதோ புதுசா சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு போல. அவர் வீட்டுல இருந்து புகையா வருது. ப்ரொஃபசர் ஆகாஷா பார்த்தா கீழே விழுந்து கிடக்குறாரு. சினிச்சி வந்து ப்ரொஃபசர் ஆகாஷாவை கூப்பிடுறான். சினிச்சி சின்னதானால அவருக்கு சினிச்சி யாருன்னு அடையாளம் தெரியல. சோ சினிச்சி யாருன்னு கேட்கவும் நான் தான் அவங்க சினிச்சி கூட அப்படின்னு சொல்றான். ஆனா ப்ரொஃபசர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா ஓ சினிச்சியோட தூரத்து சொந்தமா நீ, அவன் வீடு பக்கத்து வீடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரை நம்ப வைக்க சினிச்சிக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த சொல்லி புரிய வைக்கலாம்னு நினைக்கிறான். இதனால
உங்க பேரு ஹிரோஷி ஆகாசா. உங்களுக்கு 52 வயசு ஆகுது. நீங்க அற்புதமான இன்வென்டர்னு சொல்லிக்குவீங்க. ஆனா உங்களோட இன்வென்ஷன் எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சினிச்சி சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, ப்ரொஃபசர் இதெல்லாம் சினிச்சிக்கு மட்டும்தானே தெரியும், என்னோட ரகசியங்களை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான அந்த பையன் அப்படின்னு சினிச்சி சொன்னதை நம்பாம பேசிட்டு இருக்காரு. சினிச்சி சொல்றான், உங்களுக்கு இது புரியுதா இல்லையா ப்ரொஃபசர்? உங்க சீக்ரெட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் தான் உங்க சினிச்சி. ஒரு மோசமான மாத்திரையை கொடுத்து என்ன சுருக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றான். ப்ரொஃபசர் ஆகாசா நம்பாம, அந்த மாதிரி மாத்திரை இருக்குன்னு சொன்னா நம்ப நான் என்ன முட்டாளா அப்படின்னு கோவப்படுறாரு. ஒன்னு போலீஸ் கிட்ட போய் கொடுத்துறேன் அப்படின்னு சினிச்சியை தரன்னு இழுத்துட்டு போறாரு. உடனே வெயிட் பண்ணுங்க டாக்டர் ஆகாசா, நீங்க இப்ப கொலம்போ ரெஸ்டாரண்ட் தானே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கவும், உனக்கு எப்படிதான் குட்டி போய் அது தெரியும் அப்படின்னு சினிச்சியை பார்த்து ப்ரொஃபசர் ஆகாசா கேட்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா சினிச்சி சொல்ல ஆரம்பிக்கிறான், உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்களே பாருங்க ப்ரொஃபசர், உங்க ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட்ல ரொம்ப ஈரமா இருக்கு, ட்ரெஸ்ஸோட பேக்ல ரொம்ப ட்ரையா இருக்கு, நீங்க மலையில ஓடி வந்ததுக்கு எவிடன்ஸ் அதுதான். அது மட்டும் இல்லாம உங்க ஃபேன்ட்ல சேரெல்லாம் இருக்கு, எந்த இடத்துல மழை பெஞ்சா சேறு உண்டாகுமோ அதுதான் கொலம்போ ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்ல நீங்க சாப்பிட்ட சாஸ் இன்னும் உங்க மீசையில ஒட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஃபசர் ஆகாசா ஆச்சரியப்பட்டு, இதெல்லாம் சொல்றியே நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. சினிச்சியா இருக்கப்போ ஒரு ஐகானிக் டைலாக் சொல்லுவான்ல, அதை இங்க சொல்றான், நான் தான் கிரேட் ஹை ஸ்கூல் டிடெக்டிவ் சினிச்சி குடோ அப்படின்னு ஆகாசா கிட்ட சொல்லவும், ப்ரொஃபசர் ஆகாசா இப்ப அவனை ஆரம்பிச்சு சினிச்சி நீயா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா சினிச்சிய அவனோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு ஆகாசா. அப்ப ஆகாசா சொல்றாரு, அப்படின்னா சரியா சோதிச்சு பார்க்காத ஒரு மிஸ்டீரியஸ் பாய்சனை உனக்கு கொடுத்ததுனால நீ இப்படி சுருங்கிட்ட அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. சினிச்சி அவனோட வீட்டுல சின்ன பிள்ளையா இருந்தப்போ போட்ட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். சினிச்சி, ப்ரொஃபசர் ஆகாசா உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என்ன மறுபடியும் பழையபடி மாத்திடுங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா, சினிச்சி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா, எனக்கு அந்த மாத்திரையை பத்தி என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் எப்படி உன்னை நான் சரி பண்றது அப்படின்னு ஆகாசா சொல்றாரு. சினிச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னா அவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கும், அவனுக்கிட்ட இருந்து அந்த மாத்திரையை வாங்குறோம் அப்படின்னு சினிச்சி சொல்ல, டாக்டர் ஆகாசா ஒருவேளை மாத்திரை கிடைச்சா வேணா ஏதாச்சும் பண்ணலாம், ஆனா சினிச்சி நீ உயிரோட இருக்கான்னு அவங்களுக்கு எக்காரத்தை கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சா அவனுங்க உனக்கு கதையை முடிச்சிருவாங்க. சோ உன்னை பத்தின இந்த ரகசியங்கள் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும், வேற யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது சினிச்சி கிட்ட கண்டிஷன் ஆகாசா சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரேன் சினிச்சியை தேடி சினிச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்குன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ரேன் சினிச்சி வீட்டோட லேண்ட்லைன் கால் பண்ணியும் சினிச்சி எடுக்காம இருந்ததுனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனையோ அவன் வீட்டுக்கு வந்துட்டானான்னு பார்க்க வந்திருக்காங்க. சினிச்சி நீ வீட்டுல இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே டாக்டர் ஆகாசா சினிச்சி கிட்ட போய், நீ போய் சீக்கிரமா ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரேன் வீட்டு டோர் ஓப்பன்ல இருக்கிறத கவனிச்சுட்டு சினிச்சி இருக்கதா நினைச்சிட்டு திட்டுறாங்க. நீ வீட்டுல தான் இருக்குன்னா போனையாவது எடுக்கலாம்ல அப்படின்னு திட்டுறாங்க. அப்பதான் ரேனும் கவனிக்கிறாங்க அங்க ப்ரொஃபசர் ஆகாசா இருக்கிறாரு. ப்ரொஃபசர் ஆகாசா இருக்கிறத பார்த்துட்டு, ப்ரொஃபசர் நீங்களா, சினிச்சி எங்கன்னு கேக்குறாங்க. அவன் இங்க இல்லாம எங்கேயோ வேலை இருக்குன்னு போயிட்டான் அப்படின்னு ரேன் கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கப்போ, சினிச்சி பக்கத்துல இருக்க கண்ணாடி எடுத்து போடுறப்போ கபோர்ட்ல இடிச்சிடறான். ரேன் சவுண்ட் கேட்டதும் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சினிச்சி ஒளிஞ்ச இடத்துல பாக்குறப்போ சினிச்சி திரும்பி இருக்கான். உடனே ரேன், குட்டி பையா இங்க என்ன பண்ற, திரும்பி பாரு அப்படின்னு சொல்றாங்க. சினிச்சி திரும்பி பார்க்கவும் ரேனுக்கு தான் சினிச்சி சுருங்கிட்டான்னு தெரியாதுல்ல, வேற யாரோ சின்ன பையன் போல அப்படின்னு, நீ ரொம்ப அழகா இருக்கடா குட்டி பையா அப்படின்னு ஹக் பண்றாங்க. சினிச்சி முகமெல்லாம் சிகப்பாயிருது. சினிச்சியா மனசுக்குள்ள நினைக்கிறான், இவ இப்படியே கட்டி பிடிச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் ரேன் டாக்டர் ஆகாசா கிட்ட, யார் இந்த பையன் அப்படின்னு கேக்குறாங்க. ப்ரொஃபசர் அதுக்கு என் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களோட பையன் அப்படின்னு சொல்லவும், நம்ம சினிச்சியை பார்த்து உன் பேர் என்னடா குட்டி பையா அப்படின்னு கேட்கவும், சினிச்சி என்ன சொல்றதுன்னு தெரியாம பதட்டத்துல சினிச்சின்னு சொல்ல வர்றான். அப்புறம் ரேன் பார்க்கவும், இல்ல அப்படின்னு சமாளிச்சு அவன் பக்கத்துல ஃபேமஸான டிடெக்டிவான கோனன் டாயிலோட நாவல் இருக்கத பார்த்து, என் பேரு கோனன் எடகோவா அப்படின்னு சொல்றான். சோ இங்கதான் இந்த லெஜெண்டரி அனிமேவோட மெயின் ஆர்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. டிடெக்டிவ் கோனன்ங்கிற ரகசியம் ஸ்டார்ட் ஆகுது. டிடெக்டிவ் கோனன் அனிமேவோட பேருக்கு ரீசன் இதான். சின்ன பையனா இருக்கு நம்ம சினிச்சி, அதாவது இப்போதைக்கு கோனன் அப்படிங்கிற பேரு சினிச்சி இப்படிலாம் மர்டர் அண்ட் அன்சால்வ்டு கேஸ் எல்லாம் சால்வ் பண்றான் அப்படிங்கறதா இந்த டிடெக்டிவ் கோனன் அனிமேவோட நேம். சோ அதனாலதான் இதை கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இனிமே இந்த சின்ன வயசு சினிச்சியை கோனன் கூப்பிடலாம். கோனன் பேரு கேட்ட ரேன், பேர் ரொம்ப யூனிக்கா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கோனன், அது எங்க அப்பா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஆத்தரான கோனன் டாயிலோட ஒரு மிகப்பெரிய ஃபேன், சோ அதான் இந்த பேர் வச்சிருக்காரு அப்படின்னு கோனன் சொல்றான். அதுக்கு ரேன் சொல்றாங்க, எனக்கு நீ பேசுறது கேட்க சினிச்சி பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பின்னாடி இருந்து டாக்டர் ஆகாசா ரேனுக்கு டவுட் வரதை கவனிச்சுட்டு, நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேமா ரேன், நீ கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை மட்டும் உங்க வீட்டுல தங்க வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்கவும், சினிச்சி என்ன பண்றீங்க டாக்டர் ஆகாசா அப்படின்னு ஆகாசா சொல்றத தடுக்க பாக்குறான். பட் டாக்டர் ஆகாசா அவனை புடிச்சிட்டு ரேன் கிட்ட சொல்றாரு, இவனோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆகிருச்சுமா, அதனால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, அது வரையும் கொஞ்ச நாள் என்னை பாத்துக்க சொன்னாங்க, நான் வேற பேச்சுலரா, என்னால எப்படி பாத்துக்க முடியும், அதனால நீ பாத்துக்கிறியா ரேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரேனும், கண்டிப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்ல, டாக்டர் ஆகாசா அது சரிமா நீ கேட்டுட்டு சொல்லு, இவனை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பக்கத்துல இருக்க கோனனை பார்த்து, இது நல்ல விஷயம் தானே கோனன் அப்படின்னு சொல்றாரு. கோனன் சொல்றான், ஒருவேளை நான் வீட்டுல தங்கி இருக்கப்போ நான் தான் சினிச்சின்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது டாக்டர் அப்படின்னு கோனன் கேட்கவும், அதுக்கு ப்ரொஃபசர், இங்க பாரு சினிச்சி, இப்போதைக்கு விஷயம் நீ உயிரோட இருக்கிறது தான்,
அதை விட முக்கியமான விஷயம் உன்னை பழையபடி மாத்த உன்னை சின்னதா ஆக்குனா கருப்பு ட்ரெஸ் போட்டுங்களா கண்டுபிடிக்கிறது தான். அது மட்டும் இல்லாம ரானோட வீடு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வேற அப்படின்னு சொல்ல கோனன் அப்ப அவங்க கிட்ட அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவங்களை பத்தின தகவல் இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறான். ஆகாஷ சொன்னதுக்கு ஒத்துக்கிறான். ஸோ ரானோட வீட்டுல நம்ம தலைமை சினிச்சு இனிமே தங்க போறான். அவங்க அப்பாக்கு அவனோட அபாரமான பிரெயின் பவரை வச்சு கேஸ சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ண போறான் நம்ம தலைவன். அடுத்த சீன்ல ரானும் கோனனும் பேசிட்டே ரானோட வீட்டுக்கு நடந்து போறாங்க. கோனன் ரானோட கையை பிடிச்சி நடந்து போறான். அப்புறம் கோனன் கிட்ட ஹே கோனன் உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அதாவது உங்க ஸ்கூல்ல உனக்கு பிடிச்ச பொண்ணுனா யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சினிச்சி அப்படிலாம் யாரும் இல்ல ரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரேன் ஆனா எனக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் யாரு சினிச்சியா அப்படின்னு கோனன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அதுக்கு ரேன் அதேதான் எனக்கு சினிச்சிய ரொம்பவே பிடிக்கும், சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவன் தெரியும், அப்பையில இருந்தே அவன் வித்தியாசமா இருப்பான், மர்மத்தை கண்டுபிடிக்கிறன்னு ரொம்பவே மர்மமா இருப்பான், அவனே பார்த்துப்பான் தெரியுமா, அதனாலயே எனக்கு சினிச்சியை ரொம்ப பிடிக்கும், சினிச்சியை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ரேன் சொல்லுவோம். பக்கத்துல இருக்குதான் சினிச்சியாச்சே, ரொம்ப வெக்கம் வந்துடுது. அப்புறம் ரேன் அவங்க வீட்டுக்கு சினிச்சி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரேன் கோனன் கிட்ட சொல்றாங்க எனக்கு என்னவோ தெரியல, நான் இதுக்கு முன்னாடி உன்னை நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறேன், அது ஏன் தெரியல அப்படி சொல்றாங்க. சரிவா முதல்ல என் அப்பா கிட்ட உன்னை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு ரேன் அவங்களோட வீட்டுக்குள்ள கோனன் கூப்பிடுறாங்க. பட் சினிச்சிக்கு ரேன் இவ்வளவு பெரிய நம்பிக்கை அவன் மேல வச்சிருக்க நினைச்சு தயங்கி ரேன் அது நான் உண்மையிலேயே சினிச்சின்னு சொல்ல வர்றப்போ கரெக்டா டிடெக்டிவ் மோரி படிக்கட்டுல இருந்து வேகமா ஓடி வந்து எனக்கு கேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு கத்திட்டே வருவோம். ரேன் கோனனும் பயந்து ஒதுங்கிடுறாங்க. அவர் கீழே விழுந்துறாரு. அப்புறம் ரேன் வந்து டிடெக்டிவ் மோரி கிட்ட என்னாச்சுப்பா இவ்வளவு அவசரமா அப்படின்னு கேட்கவும் அப்ப பாத்தீங்கன்னா டிடெக்டிவ் மோரி டாக்ஸியை பிடிக்கிறாரு. கோனனும் ரேனுமே அந்த டாக்ஸில ஏறிடுறாங்க. டாக்ஸில போறப்பதான் மோரி கவனிக்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு ரேனையும் கோனன் கிட்டையும் கேட்கிறாரு. அதுக்கு ரேன் சொல்றாங்க ஏன்னா நான் தடுக்கிறதுக்கு முன்னாடியே இவன் கார்ல ஏறிட்டான் அப்படின்னு ஆவேசமா பதில் சொல்றாங்க. கோனன் அது கண்டுக்காம ஐயா கார்ல போறமே அப்படின்னு என்ஜாய் பண்றான். மோரி யாரு இந்த குட்டி பையன் அப்படின்னு கேக்குறாரு. ரேன் இதுக்கு ப்ரொஃபசர் ஆகாஷோட ரிலேட்டிவ் பையனாமா, கொஞ்ச நாள் என்ன பாத்துக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் நான் வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணாம இறங்கி போயிடுங்க அப்படின்னு மோரி சொல்ல முடியாது அப்படின்னு ரேன் சொல்ல ஸ்பாட்க்கு வர்ற வரைக்குமே காருக்குள்ளே சண்டை போடுறாங்க. அப்புறம் கிட்னாப் நடந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மோரி எப்படி கடத்தல் நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. அப்போ கிட்னாப் பண்ண பொண்ணோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட். அப்போ அவர் சொல்றாரு அவன் கடத்திட்டு போனது என்னோட ஒரே பொண்ணான அகிகோ டானி, அவளுக்கு 10 வயசு தான் இருக்கும், பட்லர் கடத்திட்டு போனவங்க நேர்ல பாத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. டிடெக்டிவ் மோரி கேட்க வேண்டிய கேள்வியை கோனன் கேட்கவும் கோனன் தூக்கிட்டு போய் ரேன் இவனை கொஞ்ச நேரம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ரேன் கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் ஐ விட்னஸ் பட்லர் கிட்ட சரி மிஸ்டர் ஆசோசான் நீங்க என்ன பாத்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. பட்லர் சொல்றாரு அது அவ ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே விளையாட போனதுதான் நடந்துச்சு. அப்போ தோட்டத்துக்கு பின்னாடி கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்த வந்து அவளை கடத்திட்டு இந்த பொண்ணோட அப்பா கிட்ட இந்த மெசேஜர் கொடுத்துரு, அவனுக்கு அவன் பொண்ணு பத்திரமா வேணும்னா சரியா 1 மாசத்துக்கு அவனோட கம்பெனியை மூடி வைக்கணும், நாங்க சொன்னதையும் மீறி நீ போலீஸ் இன்வால்வ் பண்ண அப்புறம் இந்த குழந்தைய உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டவன் பெரிய மரத்துல ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டான் அப்படின்னு பட்லர் சொல்றாரு. அவன் பார்க்க ஸ்பெஷலா இருந்தானா எப்படி இருந்தான்னு பட்லர் கிட்ட கோனன் கேக்குறான். இந்த மாதிரி டிடெக்டிவ் மோரிய டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்கவும் கோனனோட தலையிலே வீங்குற அளவுக்கு ஒரு கொட்டை வச்சிடறாரு டிடெக்டிவ் மோரி. ரேன் சொல்றாங்க எங்க அப்பாவோட வேலையில வேற ஏதாவது தலையில்ட்டா அவர் சுத்தமா பிடிக்காது கோனன், சோ அதனால கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிறாங்க. அப்புறம் டிடெக்டிவ் மோரி திரும்பவும் அவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த குட்டி பொண்ணு கடத்தும் போது அக்கம் பக்கத்துல இருந்து ஏதாச்சும் வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சுன்னு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு மோரி கேட்டதுக்கு இல்லங்க ஒரே அமைதியா இருந்துச்சு, ஆனா எங்க பட்லர் ஆசோசான் மட்டும் தான் ஹெல்ப் வேணும் திக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அவங்க வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க. இது மூலமா மோரி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அப்படின்னா ஆசோசான் மட்டும் தான் அவங்க கிட்னாப் பண்ணதை நேர்ல பாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. உங்க பொண்ணை கடத்தினதும் டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்கல, அப்ப கடத்தினவங்க கண்டிப்பா அவங்களோட ரைவல் கம்பெனியா தான் இருக்கும் அப்படின்னு டிடெக்டிவ் மோரி சொல்ல அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா அதாவது அந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படிலாம் இல்லங்க அவங்க கடத்தினதோட பணமும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பட்லர் ஷாக் ஆகுறாரு. உடனே இப்படி கம்பெனி பிரசிடென்ட் சொன்னதுக்கு பட்லர் சொல்றாரு சார் அது ஏதாவது ராங் நம்பரா கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. உடனே கம்பெனி பிரசிடென்ட் டென்ஷன் ஆகி நீ கொஞ்சம் அமைதியா இரு பட்லர் அப்படின்னு அதட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நம்ம தலைவன் கோனன் எதுவுமே பேசாம யோசிச்சுக்கிட்டே ஃபுட்பால கால்ல விளையாடிட்டு இருக்கான். நமக்கு தான் தெரியுமே தலைவன் சீரியஸா யோசிக்கும் போதெல்லாம் ஃபுட்பால் விளையாடுறது அவனோட ஹேபிட்டா இருக்கும். இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் மோரி இந்த கிட்னாப்க்கு கண்டிப்பா உங்களோட ரைவல் கம்பெனி தான் காரணமா இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா கோனன் மனசுக்குள்ள ஏதோ சரியில்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கிட்னாப்பர் வீட்டுக்குள்ள புகுந்து குழந்தைய கடத்திட்டு போயிருக்கான். வெளியே வர வழியிலேயே கிட்னாப் பண்ணிருந்தா அவனுக்கு இன்னுமே ஈஸியா இருந்திருக்கும்ல, அப்படி இருக்க வீட்டுக்குள்ள வந்து அவன் ஏன் கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு அவன் மைண்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறான். பின்னாடி ரேன் கோனன் ஃபுட்பால் விளையாடுறத பார்த்துட்டு நீ உண்மையாவே செம்மையா ஃபுட்பால் ப்ளே பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோனன் ஆமா அப்படின்னு கூலா ரிப்ளை பண்றான். அதுக்கு ரேன் சினிச்சியும் அப்படிதான் ஏதாவது ஒரு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபுட்பால் விளையாடுவான் அப்படின்னு சொல்ல கோனன் மனசுக்குள்ள அட நீ வேறமா அந்த சினிச்சியே நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இப்படியே
யோசிச்சுட்டு இருந்த கோனன் பால் மேல இருந்த போக்கஸ் விட்டுறான். உடனே பால் அவன் கால்ல பட்டு உருண்டு போய் பக்கத்துல இருக்க புதலுக்குள்ள விழுந்துருது. கோனன் பால் எடுக்க ஓடி போறப்போ திடீர்னு ஒரு பெரிய டாக் அவன் மேல பாய வருது. அதை பார்த்து அங்கிருந்து எல்லாருமே பயந்துடுறாங்க. நல்ல வேளை அந்த டாக் செயின்ல கட்டியிருந்தால கோனன் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் கோனன் அந்த பாலை வச்சு டாக் கிட்ட கொஞ்சம் ட்ரிக் காட்டுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாகும் கோனன் கூட ஃப்ரெண்ட் ஆகிடுது. இதை பார்த்த அந்த கிட்னாப் பண்ண பொண்ணோட அப்பா, அதாவது பிரசிடென்ட், ஜம்போ இவ்வளவு சீக்கிரம் புதுசா யாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டானே, இது பார்க்க ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் தான் கோனனுக்கு முக்கிய க்ளூ ஆகுது. கிட்னாப்பர் உண்மையாவே இந்த பைன் ட்ரீ மேல ஏறி எஸ்கேப் ஆகியிருந்தா கண்டிப்பா ஜம்போ சத்தம் போட்டுருமே அப்படின்னு கோனன் யோசிக்கிறான். அப்பதான் கோனனுக்கு இந்த கேஸோட முக்கியமான பாயிண்ட் புரிய ஆரம்பிக்குது. உடனே கம்பெனி பிரசிடென்ட் கிட்ட, அப்ப ஜம்போக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா சுத்தமா பிடிக்காதா அப்படின்னு கேக்குறான். பிரசிடென்ட் அதுக்கு, ஆமா, ஜம்போ ஒரு வெறி நாய் மாதிரி, புதுசா யாரை பார்த்தாலும் உடனே கொலைக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு விஷயம் மோரிக்கு புரிய ஆரம்பிக்குது. பட்லர் சொன்ன மாதிரி அந்த நேரம் ஏரியா முழுக்க அமைதியா இருந்தா ஜம்போ கண்டிப்பா அந்த கிட்னாப்பரை பார்த்திருந்தா கொலைச்சிருக்கணுமே அப்படின்னு யோசிச்சு பட்லர் மேல மோரிக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல பட்லர் ஆசோசான் அங்க இருந்து யாருக்கும் தெரியாம கிளம்ப ட்ரை பண்ணும்போது, மிஸ்டர் ஆசோசான் மரியாதையா நில்லுங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மோரி அவர் நிறுத்துறாரு. இதை பார்த்த கோனன் மனசுக்குள்ள, அப்பாடா ஒரு வழியா இவருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு ரிலீஃப் ஆகுறான். இப்ப வரைக்கும் கிடைச்ச க்ளூவை வச்சு பார்த்தா இந்த கிட்னாப்புக்கு பட்லர் ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு புரியுது. உடனே மோரி ஆசோசான் கிட்ட சீரியஸா இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. நீங்க சொன்ன கதையில ஏதோ மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிக்காரு. கிட்னாப்பர் மரத்து மேல ஏறி குழந்தைய கடத்திட்டு போனான்னு சொன்னீங்க, அது உண்மையா இருந்தா கண்டிப்பா இந்த ஜம்போங்கிற டாக் குலைச்சிருக்கணுமே, அப்படி குலைச்சிருந்தா பக்கத்துல இருக்கவங்களும் சத்தம் கேட்டிருக்கணுமே, அது மட்டும் எப்படி நடக்காம போச்சு அப்படின்னு மோரி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு ஆசோசானால பதில் சொல்ல முடியாம அது வந்து அப்படின்னு தடுமாறுறாரு. உடனே மோரி அவரோட சட்டையை பிடிச்சு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க, உண்மையிலே கிட்னாப்பர் பிளாக் ட்ரெஸ் போட்டிருந்தானா இல்ல நீதான் அந்த பொண்ணை கடத்தினியா அப்படின்னு நேரடியாவே கேட்கிறாரு. இதை கேட்ட கம்பெனி பிரசிடென்ட் கோபத்துல, ஹே உனக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசோசான கத்துறாரு. ஆசோசானா உடனே சாரி நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. அவர் மன்னிப்பு கேட்கறத பார்த்தாலே இது ஏதோ சொந்த லாபத்துக்காக பண்ணலன்னு புரிய வருது நமக்கு. உடனே பிரசிடென்ட், யாராவது ஒண்ணு இப்படி பண்ண சொன்னாங்களா, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு பிரசிடென்ட் கேட்கிறாரு. அதுக்கு ஆசோசானா தயங்கி அப்படி எல்லாம் இது இல்ல சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் மோரி பாத்தீங்கன்னா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த குட்டி பொண்ணு இப்ப எங்க இருக்கா அப்படின்னு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பட்லர் பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தான் சார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆசோசான். அதை கேட்டது மோரி சந்தோஷமா, அப்பாடா ஒரு வழியா எனக்கு கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அவரையே அவர் பாராட்டிக்கிறாரு. ஆனா கோனன் என்ன யோசிக்கிறான்னா, இல்ல இந்த கேஸ் இன்னும் முடியல, இதுக்குள்ள இன்னும் ஒரு மிஸ்டரி இருக்கு அப்படின்னு ரொம்ப டீப்பா திங்க் பண்றான். அப்படியே பேக்ரவுண்ட்ல சஸ்பென்ஸ் பீஜியம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்துல கம்பெனி பிரசிடென்ட் வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடி வந்து, சார் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான போன் கால் வந்திருக்கு அப்படின்னு போனை கொடுக்குறாங்க. பிரசிடென்ட் போன் பண்ணவட்ட யார் பேசுறது அப்படின்னு கேக்குறாரு. சோ மறுபடியும் கால் பண்ணிருக்குது கிட்னாப்பர் தான் போல. கிட்னாப்பர் சொல்றான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 மில்லியன் டிமாண்ட் பண்ணேன், கிட்னாப் நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பிரசிடென்ட் ஷாக் ஆகி, யாருடா நீ, கிட்னாப் பண்ணவனே இங்கதான் மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. உடனே போன் பண்ண கிட்னாப்பர் சிரிச்சுட்டு, உனக்கு இன்னுமா புரியல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட 300 மில்லியன் கேட்டவனும் நான் தான், உன் பொண்ணை கடத்தினவனும் நான் தான் அப்படின்னு சொல்றான். இந்த விஷயத்த கேட்ட உடனே அங்கதான் எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிடுது. உடனே மோரி பட்லரை பிடிச்சி, உனக்கு வேற யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா பட்லர், இல்ல சார் நான் தனியா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பேசுற விஷயத்தை பார்த்தா அவர் சொல்றது உண்மை அப்படிங்கறத நமக்கு தெரிய வருது. இந்த விஷயத்த கவனிச்ச கோனனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஆமா, பட்லர் சொல்ற எல்லாமே உண்மைதான். முதல் தடவை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் வேற யாரோ அந்த குட்டி பொண்ணான ஆக்கிக்கோவை கடத்திருக்காங்க, அதுவும் அவங்க டேஞ்சரஸான ஆளுங்க தான் இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றான் கோனன். அப்போ அந்த கிட்னாப்பரோட போன் கால்ல ஆக்கிக்கோ பொண்ணு, டாடி என்னை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறது கேட்டதும் அந்த பிரசிடென்ட்க்கு புரிய வருது தான் பொண்ணை வேற யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு. கிட்னாப்பர் என்ன சொல்றாங்கன்னா, மரியாதையா நான் கேட்ட 3 மில்லியன் அமௌண்ட் கொடுத்துரு, இல்லனா உன் பொண்ணை உயிரோடய உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு கிட்னாப்பர் சொல்றான். கம்பெனி பிரசிடென்டோ தலையில விழுந்து கெஞ்சி கேட்கிறாரு, என் பொண்ணை விட்டு நீ கேட்ட பார்த்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு. மோரி வந்து பேசிக்கிட்டு லொகேஷன் ட்ராக் பண்ண பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட கிட்னாப்பர், பக்கத்துல யாரு, போலீஸ்னு மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்றான். பதிலுக்கு கம்பெனி பிரசிடென்ட், இல்லவே இல்ல, நான் போலீஸ் கிட்ட தான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ கரெக்டா கடத்தப்பட்ட அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்கோ கிட்னாப்பர் அவங்க அப்பா கிட்ட போன் பேசிட்டு இருக்கப்பவே, டாடி நான் ஏதோ ஸ்கூலோட ஸ்டோர் ரூம்ல இருக்கேன்னு நினைக்கிறேன், இங்க இருந்து ஜன்னல்ல பார்த்தா சென்னைய பார்க்க முடியுது அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துறாங்க. இது அங்க இருக்க டிடெக்டிவ் மோரி முதற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. உடனே கிட்னாப்பர் அந்த பொண்ணோட வாய் அடிச்சுட்டு, இன்னும் 1 ஹவர்ல உனக்கு திருப்பி கால் பண்றேன் அப்படின்னு போனை வச்சிடறான். போனை கட் பண்ணிட்டு, இது சரியான வாயாடி ஏற்ப போல அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்கோ
அக்காவை பார்த்து கிட்னாப்பர் சொல்றான். சோ மோரி என்ன யோசிக்கிறாருன்னா, ஸ்கூலோட ஸ்டோர் ரூம்ல இருந்து பார்த்தா பெரிய சீனி திருட சொன்னா இதுதான் நமக்கு கிடைச்ச க்ளூ, அதனால நீங்க அவனுக்கு பணத்தை தரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் டைம் ஓட்டுங்க அப்படின்னு மோரி பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. அவரும் சரி சார் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம கோனன் மேப்பை பாக்குறான். இடம் தெரிஞ்சிருச்சுன்னு கண்டிப்பா அந்த கிட்னாப்பர் இப்ப பயந்து இருப்பான். அதுக்குள்ளேயும் அந்த சின்ன பொண்ணை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ரேன் கோனன் மேப்பை பார்த்துட்டு இருக்கத பார்த்துட்டு, ஆமா கோனன் நீ இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கோனன் சொல்றான், அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி ரொம்ப நேரம் ஆகல, அதான் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி இடம் இங்க பக்கத்துல எங்கேயாச்சும் இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றான் கோனன். இதை கேட்ட மோதியும், ஆமா சரியா சொன்ன, பக்கத்துல என்னென்ன ஸ்கூல்லாம் இருக்குன்னு பார்த்தாலே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கோனன் பக்கத்துல இருந்துச்சுல அந்த ஜம்போங்கிற டாக் மேல ஏறி உட்காந்துட்டு அந்த ஆக்கிகோ பொண்ணு தேடி போறான். லைட்டா இந்த சீனை பார்க்க துப்பாக்கி படத்துல வர சீன் மாதிரியே இருக்கும். மோரி ரேனையும் அந்த டாக் ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்றாரு. கோனன் அந்த டாக் மேல போயிட்டு இருக்கப்போ அந்த குட்டி பொண்ணு சிம்னியை பார்த்தேன்னு சொன்னால, அப்போ அது ஏதாவது ஃபேக்டரியாவோ இல்ல பாத் ஹவுஸாவோ இருக்கணும். மொத்தம் இங்க 5 ஸ்கூல்ஸ் இருக்கு, பக்கத்துல சிம்னி எங்க இருக்குன்னு தேடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போறான் கோனன். இன்னொரு பக்கம் அதை கிட்னாப்பரை காட்டுறாங்க. அவன் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணையும் காட்டுறாங்க. அந்த குட்டி பொண்ணை கட்டி போட்டுருக்கான். அங்க இருக்க விண்டோல இருந்து பார்த்தா சிம்னி தெரியுறத காட்டுறாங்க. கோனன் ஒவ்வொரு ஸ்கூலா போய் தேடுறான். இது கிடையாது, இதுவும் இல்ல, இதுவும் கூட இல்ல, இதுவுமே இல்லையே அப்படின்னு எல்லாத்தையும் தேடி எதுவுமே கிடைக்காம சோர்ந்து போயிடறான் கோனன். என்ன எதுவுமே இல்ல அப்படின்னு யோசிக்க பாரு, ஒரு கலர் லைட்ல இருக்க மிகப்பெரிய பில்டிங்க பாக்குறான். ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு டாக் மேல உட்காந்துட்டு அந்த பில்டிங் நோக்கி போறான். கோனன் அந்த பில்டிங் பக்கத்துல போறப்பதான் தெரியுது அந்த சைட்ல இருந்து பார்த்தனால அவ அது சின்ன தப்பா நினைச்சிட்டா. அப்போ இந்த பில்டிங் பக்கத்துல இருக்க ஸ்கூல் எதுவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கான். பார்த்துட்டு ஃபுட்டா சுபாஷி மிடில் ஸ்கூல் தான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு அதை நோக்கி போறான். இன்னொரு பக்கம் அந்த கிட்னாப்பர் அந்த பிரசிடென்ட் கிட்ட ஹியாகுஜி பார்க்ல அந்த பணத்தை வைங்க, அது என் கைக்கு வந்த உடனே உன் பொண்ணு உன்கிட்ட வந்துருவா அப்படின்னு போன்ல சொல்றான். அதுக்கு கம்பெனி பிரசிடென்ட் இன்னொரு வாட்டி என் பொண்ணு அக்கிகோ என்கிட்ட பேச விடு அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அவன் அதெல்லாம் கேட்காம காலை கட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த குட்டி பொண்ணை பார்த்து கிட்னாப்பர் சொல்றான், ஓகே அடுத்த வேலை வந்துருச்சு, அதாவது உன்னோட தேவை எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைக்கிறான். எந்த கிட்னாப்பர் தான் ஐ விட்னஸ விடுவாங்க, நாளைக்கு போய் இந்த பொண்ணு இவனை மாட்டி விட்டுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறான். அந்த குட்டி பொண்ணு அக்கிகோ எனக்கு கொண்டுடாதுன்னு ரொம்ப அழுகுது. ஆனா கிட்னாப்பர் அந்த கத்தி எடுத்துடுறான். குத்தலான்னு அவன் நினைக்கிறப்போ சரியா நம்ம தலைவன் கோனன் அசையாம அப்படியே நில்லு அப்படின்னு சொல்லுவோம். சத்தம் கேட்டு உஷாராகி கிட்னாப்பர் கதவு கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு யார் நீ அப்படின்னு கத்தியை தூக்கி காட்டுறான். கிட்னாப்பர் போலீஸோ இல்லனா இன்ட்ரூடர்ஸோ அப்படின்னு மேலேயே பார்த்துட்டு இருக்கான். பட் கோனன் அங்க இல்ல, இங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம். கிட்னாப்பர் கீழே பாக்குறான். கோனன் கூட டாக் வந்திருக்கதையும் பாக்குறான். கரெக்டா நம்ம ஜம்போ அந்த கிட்னாப்பர் மேலேயே ஜம்ப் பண்ணி அவன் கையில இருந்த கத்தியை தட்டி விட்டு அவனை கடிக்க பாக்குது. சோ அந்த டைம் பயன்படுத்தி கோனன் அந்த குட்டி பொண்ணோட வாயில இருக்க டேப்பையும் கையில கட்டிருக்க கையிலையும் அவுத்து விடுறான். உடனே இந்த குட்டி பொண்ணு நீ யாரு அப்படின்னு கேக்குறா. இங்க அந்த குட்டி பொண்ணு கிட்ட நம்ம சினிச்சு சொல்றான், என்னோட பேரு கோனன் எடகோவா, நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றான் அந்த குட்டி பொண்ணு கிட்ட. அதுக்கு அந்த அக்கிகோ பொண்ணு என்ன டிடெக்டிவா அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறான். அதே மாதிரி அந்த பக்கம் நம்ம ஜம்போ அந்த கிட்னாப்பரோட மல்லு கட்டிட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஜம்போங்கிற டாக கிட்னாப்பர் கட்டையால அடிச்சிடறான். அந்த டாகோ பயந்து ஓடிடுது. அப்போ அந்த கிட்னாப்பர் நம்ம கோனனை பார்த்து, டே குட்டி பையா என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டேன் அப்படின்னு கையில வச்சிருக்க பேஸ்பால் பேட் வச்சு அடிக்க ட்ரை பண்றான். கோனன் அதுல இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆகிடுறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பாலும் நல்ல ஃபைட்டிங் டெக்னிக்ஸும் கத்து வச்சிருந்தால அதை வச்சு தப்பிச்சிடறான். சோ அதே வேகத்தோட அந்த கிட்னாப்பரையும் கிக் பண்றான். பட் அவனோட பாடி தான் சின்னதாயிருச்சு இல்ல, அதனால கிட்னாப்பர் ஈஸியா அவன் காலை பிடிச்சி வீசிடுறான். அப்போ கோனன் அதாவது சினிச்சி என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு என்னதான் நல்லா சண்டை போட தெரிஞ்சாலும் நான் சின்னதானதால என்னோட ஃபுல் பவர் கொடுத்து ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ கோனன் பக்கத்துல ஃபுட்பால் இருக்கு. சோ நம்ம சினிச்சிக்கு தான் ஃபுட்பால்லாம் சூப்பரா விளையாடுவான்ல, ஃபுட்பால் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கிக் விடுறான். பட் எகைன் கிட்னாப்பர் அதையுமே ஈஸியா புடிச்சிடுறான். அவனுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் அது ஏற்படுத்தல. சினிச்சி என்ன யோசிக்கிறான்னா, என்னது என்னோட கிக் கூட அவனுக்கு ஈஸி ஆயிடுச்சா அப்படின்னு ஆச்சரியப்படுறான். ஆனா கிட்னாப்பர் செம்ம டென்ஷன் ஆகி, டே குட்டி பையா இந்த வாங்கிக்கோ அப்படின்னு அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு பலமா அடிக்கிறான். கோனன் தூரமா போய் விழுந்துடுறான். அப்போ கோனன் என்ன நினைக்கிறான்னா, என்னால கிரிமினல்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா கூட நான் சுருங்கிட்டனால என்னால அவங்களுக்கு பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறான். அப்போ கிட்னாப்பர் டே பொடி பையா விளையாட்டுலாம் இதோட முடிஞ்சிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஸ்பால் பேட்டை ஓங்கி அடிக்க ட்ரை பண்றான். அந்த குட்டி பொண்ணு அக்கிகோ வேண்டாம் அப்படின்னு கத்துறாங்க. ஆனா அந்த கிட்னாப்பர் அப்பவும் கேட்காம அப்படியே சினிச்சி மேல பேஸ்பால் பேட்டை வச்சு அடிக்கலான்னு வர்றப்போ நம்ம கதையோட ஹீரோயின் ரேன்முனி கரெக்டான டைம்ல வந்து அதை தடுத்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம கோனன் ஷாக் ஆகிடுறான். அப்புறம் என்ன, ரேன் தான் மார்ஷல் ஆர்டிஸ்ட் க்ளீன் ஆச்சு. அந்த கிட்னாப்பர் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கண்டினியூஸ் பஞ்ச் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கிக் பண்றாங்க. அதுல அந்த கிட்னாப்பர் மண்ணை கவிடுறான். நம்ம கோனன் இதை பார்த்துட்டு இவ உண்மையிலேயே ரொம்பவே ஸ்ட்ராங் போலயே அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் ரேன் அந்த சின்ன பொண்ணான ஆக்கிகோ கட்டா ஊத்து விடுறாங்க.
கோனன் எப்படி நான் இங்க இருக்கேன்னு உனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரேன் சொல்றாங்க, நீயும் ஜம்போவும் போறப்போ உங்களை ஃபாலோ பண்ணி வந்தேன். அப்போ ஜம்போ இந்த இடத்துல இருந்து ஓடி வரதை கவனிச்சேன், அதை வச்சுதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பின்னாடி ஜம்போ வந்து டிடெக்டிவ் மோரியும் கூட்டிட்டு வந்துருது. அப்புறம் மோரியும் அவனை பார்த்துட்டு இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு வழியா கேஸ் சால்வ் பண்ணியாச்சுன்னு சந்தோஷப்படுறாரு டிடெக்டிவ் மோரி. கோனன் மனசுக்குள்ள கேஸ கண்டுபிடிச்சது நானு, கிரெடிட்ஸ் உங்களுக்கா அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்கோ என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்றா. அவங்க அப்பா கம்பெனி பிரசிடென்டா இருக்கனாலேயே கம்பெனி எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருக்காருனோ, தான் அப்பா தான் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படிங்கறதுனால ஒரு கிட்னாப்பிங் சினாரியோவை பட்லர் மூலமா நடத்தி 1 month கம்பெனியை ஷட் டவுன் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. சோ இத அந்த குட்டி பொண்ணோட அப்பாவுக்கும் புரிஞ்சிருது. தான் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனாலதான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு வருத்தப்படுறாரு. உடனே பட்லர் கிட்ட தன்னோட பொண்ணு ஆசைக்காக ஒரு ஃபாரின் ட்ரிப் போட சொல்றாரு. என் பொண்ணு என்னென்ன கண்ட்ரிக்கெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அந்த பிளேஸ்க்கெல்லாம் டிக்கெட்டை போடு, அதுக்கு தேவையான விஷயங்களையும் எடுத்து வை, இதுதான் நீ பண்ண தப்புக்கு நான் கொடுக்குற ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு கம்பெனி பிரசிடென்ட் சொல்றாரு. அதுக்கு பட்லரும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன, கம்பெனி பிரசிடென்ட் தேங்க்ஸ் டிடெக்டிவ் அப்படின்னு மோரிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாரு. சோ அப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா ஆகிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பொண்ணு ஆக்கிக்கோ திரும்பி பார்த்து தேங்க்ஸ் டிடெக்டிவ் அப்படின்னு நம்ம கோனனை பார்த்து சொல்லுது. ரேன் பார்த்துட்டு என்னவ உன்னை பார்த்து டிடெக்டிவ்னு சொல்ற அப்படின்னு கோனன் கிட்ட கேட்டதுக்கு அவ என்ன சொல்லலாமா, பக்கத்துல இருக்க உங்க அப்பா டிடெக்டிவ் மோரிக்கு தான் தேங்க்ஸ் சொல்றான் அப்படின்னு கோனன் புரிய வைக்கிறான். அப்புறம் நம்ம மோரி கோன் எல்லாரும் கார்ல கேஸ முடிச்சாச்சுன்னு சந்தோஷமா போறாங்க. அப்போ நம்ம ரேன் அப்பா கோனனையும் நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லி அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மோடி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இவன் நம்ம கூடவே இருக்கும், ஏன்னா இவனாலதான் இந்த கேஸ் எனக்கு சீக்கிரமா முடிஞ்சிச்சு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. ரேன் இதுக்கு இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்ல கோனன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோனன் ஆமா சரிதான் அப்படின்னு சொல்றான். அப்படியே லாஸ்டா நம்ம தலைவன் சினிச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம் ஜென்டா, சுபாரையா, அயூமி அப்படின்னு 3 குட்டி பசங்க அவங்க படிக்கிற அதே ஸ்கூல்ல கோனனும் டிரான்ஸ்ஃபர் வாங்கி போய் சேர்ந்துடுறான். சோ அந்த வெளியில சொன்ன மாதிரியே இந்த 3 பேரோட தான் கோனனுக்கு ஃபியூச்சர் ஆர்க்கு ஃபுல்லா இருக்கும். சோ கோனன் கடைசியா திரும்பி மறுபடியும் படிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறான். சோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதுங்க. இனி நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு அனிமே வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.